السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. வான்மறை பகுத்தளித்து வையகம் செழிக்க வைக்க வல்லோன் அல்லாஹ்விற்கே பற்றார் புகழனை. இருள் சூழ்ந்த வையகத்தில் இஸ்லாமெனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் நாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபர் தாபீஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக வீற்றிருக்கிற யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுகிறது. இறையில்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆரோக்கியமான நல்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, இந்த வார வெள்ளி மேடையில் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதைப் போல குர்பானி அதனுடைய சட்டங்களை குறித்து, குர்பான் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த வெள்ளி மேடையில் நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்பானவர்களே, குர்பான் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கான, அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ் சொல்லித் தந்த விதத்தில் நம்முடைய தியாகத்தை அவனுக்காக அர்ப்பணிப்பதன் பெயர்தான் குர்பான். தியாகத்திற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கும், ஆனால் இந்த குர்பான் என்பது இறைவனுக்காக, இறைவழியில், இறைவன் சொல்லித் தந்த விதத்தில், அவன் காட்டித் தந்த வழிமுறையில் அவனுக்காக அர்ப்பணித்தல் என்பதுதான் குர்பான். அந்த குர்பான் என்பது அல்லாஹ்வை அடியார்களோடு நெருக்கி வைக்கவும், அடியார்களை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கிற வார்த்தையின் பெயர்தான் குர்பான். இன்னும் இந்த குர்பான் என்பதை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்வியலோடு நாம் ஒப்பிடுவோமேயானால், நாம் நமக்காக அக்கறை எடுத்தல் ஒரு விதத்தில், தன்னைத்தானே அக்கறை கொள்வது என்பது ஒருவித தியாகம். தனக்காக, தன் குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தல் என்பதும் ஒரு விதமான
இயற்கை இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறவன் குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்தையும் கொண்டு இதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த சூப்பர் நோவா, அந்த ஒரு கண்ட்ரோல் தான் இறைவன் என்று விளங்கி இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இறுதியிலே அவர்கள் கண்ட தேர்ந்து தெளிவடைந்த விஷயம் என்ன? நிச்சயமாக என்னுடைய முகத்தை இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த, இந்த விண்ணையும் மண்ணையும் முன்மாதிரியின்றி படைத்த அந்த ஒருவன் தான் இறைவன் என்பதை உறுதி கொண்டார்கள் செய்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, குடும்பத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். இறைவன் யார் என்று தெரிந்த பிறகு அந்த இறைவன் பாதையிலே அல்லாஹ்வுடைய வழியிலே பயணித்தார்கள். இன்னி ஹாஜிரும் இலா ரப்பி, நான் என் ரப்பை நோக்கி செல்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கிறேன், அல்லாஹ்வுக்காக செல்கிறேன் என்று தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மனைவி மக்களையும் துறந்து சென்றார்கள். இது தன்னையும் தன் குடும்பத்தையும் இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த ஆற்றலின் பெயர்தான் கூறுவார். பாலைவனம் அந்த மண்ணிலே ஆதராம விட்டுட்டு போறாங்க. அவங்க உலகத்தை கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். அதற்கு திரும்பி பார்த்தாங்க, ஆமான்னு போனார்கள். ஏன் திரும்பி பார்க்க? திரும்பி பார்த்தாலும் கூட அந்த பாசம் மனைவி மீது மக்கள் மீது கொண்ட அந்த பாசம் இறைவனுடைய பாசத்தை தடுத்து விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு எவ்வளவு மைனூட்டாக இருக்கிறார்கள். ஆம் என்ற ஒற்றை வார்த்தை சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்கள் என்று நாம் அவருடைய வரலாற்றிலே படிக்கிறோமே. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுக்காக நாம் உழைப்பு செய்யக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தையும் மனைவி மக்களையும் நம்முடைய வியாபாரத்தையும் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் வாங்குவாங்கன்னா எனக்கு கடை இருக்கு, பிசினஸ் இருக்கு சொல்றோம், காரணங்கள் சொல்றோம். காரணங்கள் சொல்லி கொண்டு போனால் கபூர் வரை நாம் காரணம் சொல்லலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது தியாகம் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது குர்பான். அதனாலதான் இது குர்பானி என்று பெயர் வந்தது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்தையும் துறந்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்தையும் இழந்தார்கள். அல்லாஹ் கண்ட பிள்ளையை அவன் பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுது பணியிட துணிந்தார்கள் என்றால் இதுதான் அவர்கள் கண்ட குர்பான். இன்றைக்கு அந்த குர்பானியை, அந்த தியாக உள்ளத்தை, பரந்த சிந்தனையை, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிற வாழ்வை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் ஏற்று நடக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்கிறேன். இது 5 நாள் சடங்கு சம்பிரதாயம் அல்ல, ஏதோ கடமைக்காக வேண்டி செயலாற்றக்கூடிய விஷயம் அல்ல. அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தியுங்கள். சஃபா மர்வா கும்போட்டம் ஓடும் பொழுது ஒரு
சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பிராணியாக இருக்கிறது. இவங்க உள்ளியாவுடைய சட்டத்துவாக இந்த உள்ளியாவுடைய இந்த விஷயங்களை நாம் பார்க்க போவதையானால் ஆடு மாடு ஒட்டகைகள் இதற்கு பெயர் அன்ஆம் என்று சொல்லப்படும் கால்நடைகள். குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானது இந்த ஒன்று தான். வேறு எந்த ஒரு பிராணியையும் நான் குர்பானி கொடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த ஆடு மாடு ஒட்டகைகள். வெள்ளாடு என்றால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறியாடு என்றால் ஒரு வருடம் பூர்த்தியாகக்கூடிய உடல் நிலை இருந்து 6 மாதம் அது பூர்த்தியாக இருந்தால் போதும். 6 மாதத்திற்கு நல்ல வளர்ச்சி உள்ளதாக இருக்கணும் செம்மறியாடு. மாடு என்றால் 2 வருடம். இப்படியாக அந்த குர்பானி பிராணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொம்பு நீளம் உள்ளதாக, எந்த விதமான காயங்களோ குறைபாடுகளோ அற்றதாக இருக்கணும் என்றெல்லாம் இந்த குர்பானி பிராணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கடமைக்காக வேண்டி ஏதோ வாங்கி கொடுத்துடக்கூடாது. அந்த பிராணியை பார்த்தா நம்மளை ஏற்றி சொர்க்கத்தில் கொண்டு விடுற மாதிரி இருக்கணும். அதுவே மெலிஞ்சி நறுக்கி நோஞ்ச மாதிரி இருக்குது. அது 4 காலையே அதுக்கு நிற்க முடியல அப்படின்னா நம்மளை எங்க தூக்கிட்டு போகும்? அப்புறம் இது சொர்க்கத்தின் வாகனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் பிறந்ததிலிருந்து வாகனத்தில் பயணிக்கிறோம். பிறந்தது நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய இறப்பு வரை வாகனத்தில் நாம் பயணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தாயினுடைய கருவறை, அந்த நிறைவாக அந்த பணிக்குடத்தில் நீர்க்குடத்தில் அல்லாஹ் நம்மை 10 மாதம் உள்ளே வைத்து நம்மை சுமக்கிற ஒரு அற்புதமான ஒரு அறை இருக்கிறது. அடுத்து நாம் பிறந்த பிறகு நம்மை தூக்கி சுமக்கிற தாயின் மடியும் தந்தையின் தோளும் இது நமக்கு வாகனமாக இருந்தது. பிள்ளைய மடியில போட்டு தாளாட்டுவது, தோல்ல போட்டு தூங்க வைப்பது, இதுவெல்லாம் நாம் மழலையாக இருக்கிற பொழுது நாம் பவனி வந்த வாகனம். அடுத்து இந்த உலகத்தில் நாம வளர்ந்து பெரிய ஆளான பிறகு கேட்க
கடைசியாக அந்த பிராணிக்கு தண்ணி கொடுத்து சரியாக அதனுடைய மூச்சு குழாயும் உணவு குழாயும் அறுபடுகிற அளவிற்கு அறிவிக்கும். இன்னைக்கு ஒரேடியா விடுறாங்க. அந்த வலி உணர்வு அந்த பிராணிக்கு துடித்து துடித்து அந்த வலியை உணர்ந்து உணர்ந்து இறக்கிறது. ஹலாலான முறையில் அறுக்கிற பொழுது அதுக்கு எந்த விதமான நோவினையும் அந்த வலியை உணர்வதற்கு முன்பதாகவே போயிருக்கு போகுது. ஆனால் இதுதான் ஹலால். வேற நம்முடைய சகோதரர்களுக்கு நம்மோடு பழகக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லணும், இந்த ஹலால் இப்படிதான். ஒரு பிராணி நமக்காக வேண்டி அதை அர்ப்பணித்து அல்லாஹ் நமக்கு தரணும் அப்படின்னா அதை வலியில்லாம அல்லாஹ் போய் சேர்க்கணும் என்பது கூட ஏன் உணர்வின் அடிப்படையில் ஒரு பிராணி அறுக்கும் பொழுது இது மாட்டுக்கு நமக்கு நாளைக்கு இந்த அடுத்த நிமிடம் இப்படி நிலைமை அப்படின்னு அந்த சிந்தனை கூட அந்த ஆறறிவு உள்ள பிராணிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த பிராணியை எப்படி நாம கண்ணியப்படுத்துவோம் என்பதை பார்க்கிறோம். ஆக இப்படி அழுகிற முறைதான் குர்பான். இன்னும் இந்த குர்பானியினுடைய இரத்தங்கள் மண்ணில் விழும் முன்னே உங்களுடைய ஈமானை நெஞ்சுரத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறார். அறுக்கும் பொழுது இன்னி வஜ்ஜத்து வஜீரலில்லதி இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய கடமையும் என்னுடைய கடப்பாடும் அனைத்தும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கே இருக்கிறது. தயவு செய்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை உறுதியாக பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுக்காதீர்கள். அதை படம் பிடித்து எப்பிலையும் இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்பையும் ஸ்டேட்டஸ் வச்சு பெருமை காண வேண்டி செய்யாதீர்கள். அல்லாஹ் அதை கண்டாடுகிறார். அதனுடைய இரத்தம் இந்த மண்ணில் விழுகிற அதற்கு முன்பதே உங்களுடைய உள்ளத்தில் எழுகிற எண்ணத்தை அல்லாஹ் கண்டாடுகிறார். அப்புறம் உங்கள் எண்ணத்தில் உண்மையாக வைக்கும். அடுத்து மிக குறிப்பாக இந்த குர்பானி என்று வருகிற பொழுது நான் எல்லா வருடமும் எல்லா பள்ளியும் சொல்வதுண்டு, குர்பானிக்கென ஒரு இளைய நடைமுறையில் தயாராகும். எப்படி நம் ஊரில் ஒரு மையத்து விழுந்துட்டா அடுத்த நிமிஷம் இஸ்ராயில் வந்துட்டா அடுத்த நிமிஷம் நம்முடைய யங்ஸ்டர் நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் வந்து நின்றுறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். தூக்குறாங்க, நம்ம தூக்குறாங்க, பிகாஸ் தூக்கி குடி விட்டாங்க. வேற பொருளெல்லாம் 5000 ரூபாய். இதுக்கு இளைஞர்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மையத்து அப்படின்னா அவ்வளோ ஒரு எடுத்து நீங்க செய்வீங்களோ மாஷா அல்லாஹ் பாராட்டக்கூடிய விஷயம். இதே மாதிரி இந்த குர்பானியை அறுத்து அதை போல உரிச்சி பங்கிடுவதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம். ரெண்டு விஷயங்க, இந்த ரெண்டு விஷயமே இபாதத். இன்றைக்கு ஊர் சொல்ல விரும்பல. ஒரு ஊர்ல நான் இருக்கும் பொழுது குர்பானி துவா ஓத கூப்பிடுவாங்க, அறுப்பாங்க. அறுத்து முடிவதோடு எங்களுடைய வேலை முடிஞ்சுச்சு. அதற்கு என்னத்துக்கும் அதை குறிச்சி பீஸ் போடலாம் தெரியாது. படிச்சவங்க இருப்பாங்க, அந்த தொழில இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பேரும் விஷயத்திலையும் பிற சமய சகோதரர்களை விட்டா அவன் இதை போட்டுதான் நிதர்சனமா ஒரு ஊர்ல நான் பார்த்துட்டு அடுத்த நிமிடமே அடுத்த மரியாதையை நான் சொன்னேன், தயவு செய்து அவர்களே எடுக்க முடியாது. பாய்மார்கள் கிடைக்கல, நான் என்ன செய்யறது? இந்த ரெண்டுமே இபாதத்து. அவன் நம்ம சட்டைக்கு போய் போட்டுட்டு வெட்டுறான் அப்படின்னா எங்க இருந்து நன்மை செய்யும்? அந்த இபாதத்துல அவன்
நம்முடைய